ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல ஃபுல்லாவே பிரபாவோட பிரச்சனை தான். இப்ப அனாமிகா பிரபா கிட்ட போயிட்டு, "விஜய் வந்து உன் மேல அனுதாபத்துல தான் தாலி கட்டுனான். ஆசைப்பட்டுலாம் தாலி கட்டல" அப்படின்னு சொல்லி பிரபாவ வெறுப்பேத்துறாங்க இல்லையா? இதனால வந்து பாத்தீங்கன்னா, பிரபா ரொம்பவுமே நொந்து போய் எதுவுமே செய்ய முடியாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப நம்ம கோடீஸ்வரி போய் ஃபர்ஸ்ட் ராஜலட்சுமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு, சூர்யா மூலியமா இப்ப மகாவுக்கும் தெரியுது. மகா சும்மா விடல. கோவப்பட்டு நேரா ஹாலுக்கு வந்து அனாமிகாவ கூப்பிடுறாங்க கத்தி. அந்த இடத்துல எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. அதுக்கப்புறம் "நீ எப்படி பிரபா கிட்ட இப்படி வந்து பேசலாம்?" அப்படிங்கிற மாதிரி அனாமிகாவ திட்டுன்னு திட்டுனது மட்டும் இல்லாம, விஜய் வந்து இப்ப உடனே வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியே ஆகணும். யார் கூட வாழப் போறேன்னு சொல்லியே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகா விஜய ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா விஜய் வந்து எதுவுமே பேசாம அப்படியே தான் இருக்கிறாங்க. உடனே சித்ரா தேவி, "இதுவே என் பையனா இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? விஜய்ங்கிறதுனால தானே சும்மா இருக்கீங்க." அப்படின்னு உசுப்பி ஏத்தி விடுறாங்க. இதனால மகா மறுபடியும் முடியவே முடியாது. "நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி ஏதோ ஏதோ சொல்லி "கொஞ்சம் டைம் குடும்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டத்த கலைச்சர்றாங்க. அதுக்கப்புறம் மகா சூர்யாவ தன்னோட ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "இதுக்கப்புறம் நீங்க விஜயோட விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. அவருக்கு நீங்க எந்த உதவியுமே பண்ணக்கூடாது." அப்படின்னு விஜய் கிட்ட சத்தியம் சூர்யா கிட்ட நம்ம மகா சத்தியம் வாங்கிர்றாங்க. இந்த பக்கம் அனாமிகா மறுபடியும் விஜய் கிட்ட போய் டிராமாவ ஸ்டார்ட் பண்றாங்க. "நான் அப்படி சொல்லவே இல்ல பிரபா கிட்ட. வேணும்னே அவ மாத்தி சொல்லிட்டா" அப்படின்னு விஜய் கிட்ட அனாமிகா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.